வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, தாலுகா ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்குண்டான டிஸ்ட்ரிக்ட் தான் நீங்கள் இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறீங்க. எஸ்சிக்கு எவ்வளோ வேக்கண்ட்டு, பிசிக்கு எவ்வளோ வேக்கண்ட்டு, ஜென்ரலுக்கு எவ்வளோ வேக்கண்ட்டு, எம்பிசிக்கு எவ்வளோ வேக்கண்ட்டு, எஸ்சிக்கு எவ்வளோ வேக்கண்ட்டு, எஸ்டிக்கு எவ்வளோ வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க, அதேமாரி உமன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் டோட்டலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இது எப்படி விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பித்து அந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகலாம், நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குது. அதை நான் எப்படி என்ன அப்படிங்கிறத தமிழில் நாம் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறோம். அதுவும் இந்த போர்ட்டல் லிங்க்கோடு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இந்த லிங்க்குள்ளே எப்படி போகிறது அப்படிங்கிறதையும் நான் இந்த ஒரு வீடியோவிலே சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ லிங்க்கை நீங்கள் பார்த்து நீங்கள் டைப் பண்ணி போகலாம். இல்லை அப்படின்னா அது எப்படி எடுக்கணும், அந்த லிங்க்கை நான் ஸ்க்ரீனில் காட்டுற லிங்க்கை நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். அதுபடி நீங்கள் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. நான் டீட்டெயிலாக எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஒன் பை ஒன்னாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன தகவல்களை நீங்கள் ரொம்ப அப்சர்வ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அடுத்தடுத்த வேலைவாய்ப்புக்குள்ளே நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா என்டர் ஆக முடியும். இந்த அசிஸ்டன்ட் ஜாப்போடு நிற்க போகிறதில்ல. தாலுகா ஆஃபீஸில் ஏகப்பட்ட ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல, எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இல்லை. அது எப்படி அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை அப்டேட் பண்ணுறாங்க. அதாவது இந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, இந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத அவங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நமக்கு மெயின் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இது எல்லாத்த பற்றியும் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் அடுத்தடுத்தது நீங்கள் ஸ்டெப்பு கரெக்டாக எடுத்து வைக்க முடியும், ஓகேங்களா. நிறைய பேர் கேட்குறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போயிட்டால் நாங்கள் வேறு வேலைவாய்ப்புக்கு போக முடியுமா, அதாவது இங்கே இருக்கக்கூடிய ரிலேட்டடான ஜாப்ஸ்க்குள்ளே போக முடியுமான்னு கேட்குறீங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வேலைவாய்ப்புலேயே உங்களுக்கு போதுமான அளவு சேலரி வரும், ஓகேங்களா. அந்த சேலரி பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படுத்திக்கலாம். எப்படி அதிகப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ் உங்களுக்குள்ளே வரலாம். அதை அதிகப்படுத்துறதுக்கு நிறையா விதமான இது இருக்குது, ஓகேங்களா. அதை நான் வெளிப்படையாக இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. தாலுகா ஆஃபீஸ் அப்படின்னாலே நீங்கள் யோசித்து பார்த்துக்கலாம். ரேஷன் கார்டு, நெக்ஸ்ட் ஏதோ ஒரு ப்ரூஃப்ஸ், அதேமாரி ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸ், எதாக இருந்தாலுமே தாலுகா ஆஃபீஸ் தான். ஓஏபி பணம் எல்லாத்துக்குமே தாலுகா ஆஃபீஸ் தான் வராங்க. தாலுகா ஆஃபீஸ்னால் மட்டும்தான் இதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு முடிவு கொடுக்க முடியும். மற்ற ஒரு எந்த டிபார்ட்மெண்ட்லாலுமே கொடுக்க முடியாது. அதர் டிபார்ட்மெண்ட்ஸே தாலுகா ஆஃபீஸை நியர்பை வச்சு தான் இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனையாக தாலுகா ஆஃபீஸ் போங்க. அதுவும் இப்போ நிறைய பிரான்ச்சஸ் தனியாகவே ஓப்பன் ஆகிடுச்சு. உங்களுக்கு ரேஷன் கார்டு வேணுமா, பெயர் நீக்க வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இந்த பக்கம் காந்தி கொடுங்க, இந்த பக்கம் நேர்மையாக இருங்க. இதுதான் உங்களுடைய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இது அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. இதில் பயப்படுறதுக்குன்னு ஒன்றும் கிடையாது. இப்படி தான் நடக்குது, நடைமுறை தான். நம்ம ஒன்றும் இல்லாததை சொல்லலை, இருக்கிறத தான் சொல்கிறோம். அதை அப்படியே நம்ம மேலே கேஸ் ஃபைல் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாம் சந்திக்க தயாராக தான் இருக்கிறோம். ஏன்னா அதுக்குண்டான ப்ரூஃப்ஸ் நம்மக்கிட்ட கையில் இருக்குது, ஓகேங்களா. வீடியோ ஆதாரம் சரி, ஒரு ஃபோட்டோ ஆதாரம் சரி, வாய்ஸ் ஆதாரம் எல்லாமே இருக்குது. நம்ம ஒன்றும் தனியாக போய் ஒன்றும் இது பண்ணி பேசணுங்கிறதில்ல, தெளிவாக நம்ம பேச போகிறோம், ஓகேங்களா. இந்த ஜாப்ஸுக்குள்ளே போகிறதுக்கு 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், 37 வயசுக்குள்ளே இருக்கணும், அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் வசிக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னா, முக்கியமான டாக்குமெண்ட்டை சொல்கிறேன். உங்களுடைய ரேஷன் கார்டு கட்டாயமாக வேணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், அதாவது இந்தியன் பேங்க்கில் இருக்கலாம், இல்லை எஸ்பிஐயில் இருக்கலாம்,
இதுமாரி கவர்மெண்ட் பேங்க்கில் ஏதோ ஒரு பேங்க்கில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் இருக்கணும், அதோடைய பாஸ்புக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேன் கார்டு, அடுத்தது உங்களுடைய ஆதார் கார்டு. இதெல்லாம் ஜென்ரலாக நீங்கள் வந்து வச்சுருக்கணும் இந்த ஜாப்ஸ்க்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா. இம்பார்ட்டன்ஸ் டாக்குமெண்ட்டுன்னு இது தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கன்ஃபர்மேஷனாக வேணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட்டு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அடுத்தது உங்களுடைய படித்ததுக்கு உண்டான 10th 12th மார்க் ஷீட்டு, டிசி, இதெல்லாம் வந்து ஜென்ரலாக வேணும். 2 ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர், இது மட்டும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இந்த ஜாப்ஸ்க்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? அது எப்படி எல்லாமே வந்து இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்போம். எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நிறைய விதமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்க முடியும். வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணுங்கள். நாங்கள் 1 by 1 அப்டேட்ஸில் உங்களுக்கு வந்து நிறைய விதமான தகவல்களை தெரியப்படுத்துவோம். ஓகேங்களா? நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கல அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, இதுமாரி பயனுள்ள தகவல்கள்லாம் உங்களுக்கு டெய்லி வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான தகவல்களுமே உங்களுக்கு மிக தெளிவான முறையில் வந்து சேரும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஜாப்ஸை நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஓகேங்களா? இந்த லிங்க்கை பார்த்துக்கோங்க. இந்த லிங்க்குள்ளே நீங்கள் வந்து இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இந்த லிங்க்குள்ளே ஃபஸ்ட்டு வாங்க. இதில் வந்து உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா இதுமாரி தான் வந்து காட்டும். இதில் வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா விண்ணப்பத்தை பார்க்கணுமா, என்ன நீங்கள் பண்ணணும், என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு கேட்கும். இதெல்லாம் நீங்கள் கீழே போய் நீங்கள் பொறுமையாக செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு மேலே வந்தீங்களா, இங்கே மாவட்டம் அப்படின்னு இருக்குதா, இதை ஒன்ஸ் கிளிக் பண்ணுறீங்க. இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ளே போகும். இந்த பேஜுக்குள்ளே தான் நீங்கள் வந்து வரணும். வந்துட்டு இங்கே வந்து பாருங்கள், இதில் வந்து என்ன ஜாப் உங்களுக்கு இப்போ நீங்கள் என்ன வேலைக்கு போகலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதாவது நான் டிரைவராக போகலான்னு இருக்கேங்க அப்படிங்கிறதும், இல்லைங்க நான் ரெக்கார்ட் கிளர்க்கு வேலை வாய்ப்பு தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரெக்கார்ட் கிளர்க்கை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ரெக்கார்ட் கிளர்க் இல்லை, நான் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப்பை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நான் வந்து நைட் வாட்ச்மேனாக போகணுங்க, நான் வந்து 8th தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், ஏன்னா இதுதான் நிறையா பேர் வந்து விருப்பப்படுற ஒரு வேலை வாய்ப்பு. இதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஷோ கொடுத்தீங்கன்னா கீழே வரும். வந்துடுச்சிங்களா? எந்த இதில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, அதில் வந்து மேலுக்கு எவ்வளோ, இதில் வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. திருவண்ணாமலை, திருநெல்வேலி, நாமக்கல், கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, அரியலூர், சிவகங்கை, பெரம்பலூர், தஞ்சாவூர், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, திண்டுக்கல், தென்காசி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருச்சிராப்பள்ளி, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பத்தூருக்கு அப்புறம் விழுப்புரம், நீலகிரி, மதுரை, வேலூர், புதுக்கோட்டை, திருப்பூர், செங்கல்பட்டு, திருவாரூர், ராணிப்பேட்டை, விருதுநகர், கரூர், காஞ்சிபுரம், இந்த 32 மாவட்டத்துக்கு மட்டும்தான் இப்போ வந்து வேக்கண்ட்டு இருக்குது. 38 மாவட்டத்தில் 32 மாவட்டத்துக்கு தான் இப்போ வேக்கண்ட்டு இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வரீங்களோ அந்த கம்யூனிட்டியை ஃபஸ்ட்டு வந்து தேர்ந்தெடுங்க. மேலே வந்து தேர்ந்தெடுங்க. நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வரீங்க, நமக்கு சீட் இருக்குதா, நமக்கு ஒதுக்கி இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை நான் ஜென்ரல்லே போட்டி போடுறேன் அப்படின்னா ஜென்ரலில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, ஆனால் எவ்வளோ பேர் விண்ணப்பிக்கிறாங்க, இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து சுமாராக அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் வந்து விஷயமே, இவ்வளோ தான். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய தாலுக்கா ஆஃபீஸ் வேலை வாய்ப்புக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொருத்தருமே கொடுத்துருக்காங்க. பிசி, எம்பிசி, ஜென்ரலு, நெக்ஸ்ட் வந்து பிசியிலே வந்து டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, உமன்ஸ் ஒன்லி, அதாவது நீங்கள் வந்து ஃபீமேலாக இருந்தீங்களா உங்களுக்கு இந்த இன்னும் முன்னுரிமை கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு பண்ணலாம். நாங்கள் வந்து 1 by 1 அப்டேட் கொடுப்போம். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா?
வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்களை நாங்கள் ஒன் பை ஒன்னாக அப்டேட்டில் கொடுத்துட்டே இருப்போம். செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. 32 மாவட்டத்துக்கு தான் வந்திருக்கு. உங்களுடைய மாவட்டம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதேமாதிரி நிறையா பேர் கேட்டிருந்தது ஒரு 10 செகண்டு நிறையா பேர் வந்து கேட்டது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஹெல்ப்பர்ஸு இந்த உதவியாளர் வேலைவாய்ப்புலாம் கொஞ்சம் அதிகமாக போடுங்க, எங்களுக்கு நிறையா வேக்கண்ட் நிறையா இருக்கிற மாரி போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அது இன்னும் வேக்கண்ட் அறிவித்தாங்களோ ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவிலேயே சொல்லியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி எதுவும் தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.